நீங்கள் வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க, தொடர் வெற்றிகள்னு சொல்கிறீங்க, 200 இடம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் புதுசாக ஒரு கட்சியை எங்கேருந்து கூப்பிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு கவலை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிவசங்கரி சொல்கிறாங்க, கணேஷும் சொல்கிறார். எனக்கு காலையிலிருந்து இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி கூட அது அவங்க முடிவுன்னாரு. அவருக்கு கீழே இருக்கிறவங்கலேருந்து அவங்க கூட்டணியில் சின்னம் இல்லாமல் இருக்கிற எல்லா தலைவரும் சாவ விடுற காட்சியை தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இங்கே சங்கரி அக்கா என்னன்னா அது மண்ணுங்கிறாங்க, அது அழிவு போச்சுங்கிறாங்க. எங்க உங்களோட இருந்தப்ப அது மண்ணுன்னு தெரியலையா, அழிவு போச்சுன்னு தெரியலையா? அவ்வளவு அறியாம மண்ணுல விழுந்துச்சுன்னாங்க. அவங்க அந்த பழத்தை பத்தி சொல்லல, அதனங்க சொன்னீங்க. எங்க விழுந்த இடம்னு சொன்னாங்க. மலட்டு மண்ணுங்கிறாங்க புதுசா. அதுல நம்ம கணேஷ் சார் இப்ப 4 பேர் சேர்ந்து வந்தா அது ஒற்றுமை, வெற்றிக்கான வாய்ப்பு வரலாம். இல்ல அது நெருக்கடியின் காரணமா எங்க கூட்டணியை பார்த்தா ஏற்கனவே 4 பேர் இருக்கீங்களேங்கிறாரு அவரு. சார் நான் என்ன சொல்றேன், 4 பேர் இல்ல, அவங்க கூட்டணியில இருந்து அடுத்த வாரம் இன்னொரு கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப நீங்க ராமதாஸ் ஐயா ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கூடாது, சின்னம் கொடுக்க கூடாது, தேர்தலையே தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. தேர்தல் தள்ளி வைக்கிறது நீங்க யாருமே ஒத்துக்க மாட்டீங்களே. நான் அதுக்குள்ளாரே போல. சரி, கணேஷ் சொன்னதுக்கு பதில் சொல்றேன் இருக்கு அவங்கள்ட்ட. என்னோட பதில் என்னன்னா, கணேஷுக்கு முதல் சின்னம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நாளைக்கு அது ஹியரிங் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தானே சொல்லியிருக்கு. அவர் போட்டிருக்கிற பிளீ வேற. ஓகே, தமிழ்நாட்டுல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதுல அதிமுக பாஜக 2 கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கு சின்னத்தோட அவங்க கூட்டணி இருக்குங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. 2வது, பிரியன் சார் ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சார், எம்பி சீட்டுக்காக போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க ஒரு கட்சி, ஒரு கூட்டணியினுடைய தலைமை என்பது தன்னுடைய சகாக்களை மரியாதையோடும் உற்ற நட்புத்தன்மையோடும் நடத்துவதுதான் கூட்டணியினுடைய தர்மம். அதிமுகவினுடைய வரலாறுல துளியாவது இருக்கான்னு பாருங்க. இதே ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி பேசிட்டு அந்த போயஸ் கார்டன், நீங்க எல்லாம் நின்னீங்க, அந்த போயஸ் கார்டன் கதவை திறந்துட்டு வெளியில வராரு. அவங்க எவ்வளவு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க அதிமுகன்னு தெரியும். இதே தன்னுடைய நிலைக்காக, தன்னுடைய வெற்றி வேணுங்கிறதுக்காக, அப்ப மதிமுக ஆபீஸ்ல லிப்ட் கூட கிடையாது. ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல இருந்து லிப்ட் கூட இல்லாத 2 மாடி ஏறி போய் வைகோவை பார்த்தாங்க. ஆனால் திமுகவோட ட்ராக் ரெக்கார்டை எடுங்க. இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. 2014 இருந்து தொடர்ச்சியா பயணிக்கிறோம். எங்களுக்குள்ளார நட்பு முரண்கள் இருக்கு, சுட்டுதல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் எங்கள் தலைவர் மீதான நம்பிக்கையில் பயணிக்கிறார்கள்.